மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீரோட்ட மோட்டரில் பின் மின்னியக்க விசை எங்கனம் உண்டாக்கப்படுகின்றது என்பதை சுருக்கமாக விளக்குக. இந்த பின் மின்னியக்க விசையின் பருமனையும் திசையையும் துணியும் பௌதீகவியலான விதிகளின் பெயர்களை முறையே எழுதுக. நாங்கள் கடைசியா செய்த கேள்வியிலையும் அந்த பின் மின்னியக்க விசை சம்பந்தமா கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்ப இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு நேரோட்ட மோட்டார்ன்னு சொல்றேன். அப்ப நேரோட்ட மோட்டார்ல உங்களுக்கு தெரியும், அந்த ரெண்டு பக்கமும் காந்தம் வச்சு நடுவில் சுருள் ஒன்று இயங்க போகுது. அப்படி இயங்குற நேரம் அந்த சுருள் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, காந்த புலத்துக்குள்ள சுழல்ற நேரம் காந்த புலத்தை செங்குத்தா வெட்டி கொண்டு இயங்க போகுது. அப்படி வெட்டி கொண்டு இயங்குறது காரணத்தால இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு காந்தப்பாய மாற்று வீதம் வந்து உருவாக போகுது. அந்த காந்தப்பாய மாற்று வீதத்தால தான் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அந்த மின் மோட்டார்ல பின் மின்னியக்க விசை வந்து உண்டாக்கப்பட போகுது. சரியா? சாதாரணமா நீங்க ஒரு நேரோட்ட மின் மோட்டாரை பாய்ப்பீங்களா இருந்தா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்ப அந்த நேரோட்ட மின் மோட்டாரை பார்க்குற நேரம் அதுல ரெண்டு சைடும் ஒரு காந்தம் இருக்கும். காந்தத்துக்கு நடுவுல தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அந்த சுழலக்கூடிய சுருள் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சைடும் காந்தம் இருக்கும். இதுலதான் என்ன நடுவுல அந்த சுழலக்கூடிய தட்டு இருக்க போகுது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காந்தப்புலம் வடக்கு, இது வடமுனைவு, இது தென்முனைவு என்று வச்சா காந்தப்புலம் இங்க இருந்து இங்க வரப்போகுது. இப்படி வார நேரம் இந்த நடுவுல இருக்கிற அச்சு வந்து இந்த திசையில சுத்தும் போது இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த தடம் இருக்குத்தாங்க, இந்த தடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, காந்தப்புலத்துக்கு வெட்டி கொண்டு செங்குத்தா இயங்கும். அப்படி செங்குத்தா இயங்குற நேரம் இங்க என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, ஒரு பின் மின்னியக்க விசை வந்து உருவாக போகுது. இது ஒரு மோட்டாரை சுத்தி அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நாங்க மின்காந்த தூண்டல்ல பார்த்துட்டோம். காந்த புலத்துக்குள்ள தடம் இயங்குற நேரம், செங்குத்தாக இயங்குற நேரம் அங்க ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும். அந்த மின்னோட்டம் காரணமாக அந்த மின்னியக்க விசை வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தனாங்க. சரியா? அப்ப இங்க காந்தப்பாய மாற்று வீதம் நேரத்தோட அந்த காந்த புலம் வந்து மாறிக்கொண்டிருக்கிறதால எங்களுக்கு பின் மின்னியக்க விசை வந்து உருவாக போகுது. அதன் காரணமாக தான் எங்களுக்கு இதுல கேட்டது வந்து நேரோட்ட மோட்டரில் பின் மின்னியக்க விசை எங்கனம் உண்டாக்கப்படுகின்றன கேட்கிறாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த சுத்தக்கூடிய சுருளினூடான காந்த புலம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பின் மின்னியக்க விசை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்ப இதுல பருமனையும் திசையையும் துணியும் பௌதிக அளவிலான அந்த விதிகளின் பெயர்களை முறைக்கு எழுதுகன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல நாங்க லென்ஸின் விதி, மற்றது என்னது ஃபெரடேயின் விதி என்று பார்க்கிறாங்க காந்த புலத்துல. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, ஃபெரடேயின் விதியை எடுத்துக்கொள்வோமா இருந்தா, ஒரு சுருள் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் பருமனானது காந்தப்புல மாற்றத்திற்கு நேர்வீத சமம் என்று சொல்லி சொன்னது. அப்ப பருமனை பற்றி யார் சொல்றாருன்னு சொன்னா, ஃபெரடே. சரியா? அப்ப மின்காந்த தூண்டல்ல பருமன் சம்பந்தமான
கருத்தை சொன்னது வந்து ஃபெரடே. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா லென்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் திசையானது அதை உண்டாக்கும் காந்தப்பாய மாற்றத்தினை அல்லது இயக்கத்தினை எதிர்க்கும் திசையில் அமையும் என்று சொல்றாங்க. அப்ப திசையை பற்றி கதைச்சால் யாரு பாத்தீங்கன்னு சொன்னா லென்ஸ். சரியா? பருமனை மட்டும் கதைச்சவர் வந்து ஃபெரடே, மற்றது லென்ஸ். அவ கேட்டது விதி, ஃபெரடேயின் விதி, லென்ஸின் விதி என்று எழுதினீங்கன்னு சொன்னா சரி. அது அவன் கேட்ட ஓர்டருக்கு எழுதணும். பருமனை குறிக்கிறது என்னது, திசையை குறிக்கிறது எதென்று சொல்லி எழுதணும். அப்ப இதுல இந்த பின் மின்னியக்க விசை சம்பந்தமா 2வது தரம் கேட்டாங்க. இது ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. பின் மின்னியக்க விசை என்று சொன்னா என்னன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியும். அதாவது காந்த புலத்துக்குள்ள ஒரு தடம் ஒன்று செங்குத்தாக இயங்குற நேரம் அல்லது சுழல்ற நேரம் அங்க ஒரு காந்த புலத்தால் ஒரு பின் மின்னியக்க விசை ஒன்று உருவாக்கப்படும் என்று சொல்லி ஞாபகம் வச்சிருந்தீங்க சொன்னா சரி. ஒரு பேட்டரியில் இருந்து ஒரு ஓட்டம் ஐயை எடுக்கும் போது ஒரு நேரோட்ட மோட்டரினால் உண்டாக்கப்படும் பின் மின்னியக்க விசை ஈக்குரிய ஒரு கோவையை எழுதுக. மோட்டார் சுருளின் அகத்தடை ஆறும் பேட்டரியின் முடிவிட வோல்ட் அளவு வியும் ஆகும். ஒரு பேட்டரியிலிருந்து ஓட்டம் ஐயை எடுக்கும் போது ஒரு நேரோட்ட மின் மோட்டரினால் உண்டாக்கப்படும் பின் மின்னியக்க விசை வந்து இ என்று சொல்லி சொல்றாங்க. அந்த மின்னியக்க விசை ஈக்குரிய கோவை எழுத சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அந்த மோட்டார் சுருளின் அகத்தடை வந்து ஆறும் பேட்டரியின் முடிவிட வோல்ட் அளவு வியும் என்று சொல்லி தராங்க. நீங்க அந்த மோட்டாருக்கு வி என்ற அழுத்த வேறுபாட்டை கொடுக்குறீங்க. அந்த அழுத்த வேறுபாடு கொடுக்கப்படுற நேரம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா மின்னோட்டம் உண்டு அதுல போக போகுது. அங்க மின்னோட்டம் போறதால அந்த சுருள் இயங்க போகுது. சுருள் இயங்குறது காரணமா ஒரு மின் இயக்க விசை வந்து தூண்டப்பட போகுது. இப்ப நீங்க கொடுத்த அழுத்த வேறுபாடு வந்து வி. இப்ப அதுல குறித்த அளவு வந்து ஆர் தடையுடைய அந்த சுருளில வந்து இருக்க போது சுருளால பிடிக்கப்பட்டிருக்க போது குறித்த அளவு அழுத்தம். அந்த அழுத்தத்தை காண்றதுக்கு அதனுடான மின்னோட்டம் ஐ. இதனுடான மின்னோட்டம் ஐ என்று வைப்போம். அப்ப இந்த சுருள்ல வந்து குறித்த அளவு அழுத்தம் விழுத்தப்பட்டிருக்கும். மிச்சம் வந்து பின் மின்னியக்க விசையா இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து எனக்கு கேட்டது பின் மின்னியக்க விசைக்கான தொடர்பு. E சமன் V மைனஸ் IR என்று வரும். இது ஏன் நான் இந்த இதோட கூட்டினான்னு விளங்குதா யாருக்காவது? சார் பேட்டரியில இருந்து கரண்ட் எடுத்தா மைனஸ் தானே சார் வரும். பேட்டரியில இருந்து கரண்ட் எடுக்கிறீங்க சரி. இப்ப அந்த சுற்று சுழல்றதாலையும் வந்து ஒரு பின் மின் இயக்க விசை உருவாகும் என்று சொல்லியாச்சுல்ல. அப்ப டைனமோ மாதிரியும் தொழிற்படுதா? ஓ, இப்ப இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு தான் வியா இருக்க போகுது. அப்படி வி என்று வர நேரம் இங்க நடக்க போகுது. இதுக்குள்ளால ஒரு கரண்ட் ஓடுது. அந்த கரண்ட் ஓடுறதால அங்க ஒரு அழுத்தம் கொடுத்து விடுவிக்கப்பட போகுது. அதே நேரம் இது சுற்றுறதால அங்க ஒரு மின் இயக்க விசை வந்து உற்பத்தியாக போகுது. அப்ப அந்த ரெண்டோட பெருமானம் தான் என்னவா இருக்க போகுதுன்னா இது குறுக்கியான அழுத்த வேறுபாட்டுக்கு சமனா இருக்கு. அதான் நான் நேரடியா E சமன் IR பிளஸ் E என்று எழுதினேன்.
இப்ப இதுல நாங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட திசையை காணணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? எந்த விதியை பாவிப்போம்? வழக்கை விதியா அடக்கை விதியா? ஃப்ளமிங் வழக்கை விதி. ஓகே, வழக்கை விதியை நீங்க பாவிச்சு பாருங்க. இதுல காந்தப்புலம் வடக்குல இருந்து தெற்க நோக்கி வருகிறது. இயக்க திசையை பார்ப்போம். இயக்க திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா மேல் நோக்கி இருக்குது. சார் இது இடக்க விதி தான் சார். தூண்டப்பட்ட பேட்டரியில இருந்து இல்ல நான் கேட்கிறோம் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை காண்றதுக்கு. அதுக்கு வழக்கு. அதை கண்டுபிடிச்சமா இருந்தா அதை வச்சுக்கொண்டு இந்த சுற்றுல வந்து எந்த பக்கம் மின்னோட்டம் ஓடும், அதாவது இது சுழல்றதால சிறிய அளவு மின்னோட்டம் ஒன்று உற்பத்தியான அந்த மின்னோட்டத்துல திசையை நாங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா அதை வச்சுக்கொண்டு இதோட கூட்டுப்படமா கழிவிடுமான்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் கேட்கணும். அப்ப வழக்கை விதியை நாங்க பாவிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரே திசையில தான், இந்த திசையில தான் சுழல்றதால உருவாகிற மின்னோட்டமும் இருக்க போகுது. I1 என்று வைப்போம். சரியா? அப்ப இங்க இந்த ஐயோட இந்த I1 கூட்டுப்படவா? இந்த I1 என்றது வந்து மின்னியக்க விசையால உருவாகின மின்னோட்டம் என்று நாங்க சும்மா ஞாபகத்துல வச்சிருக்கோம். அப்ப இங்க இந்த R என்ற தடையும் இருக்க போகுது. தடையுடைய இந்த சுற்றுல மின்னோட்டம் ஓடுறதால இங்க ஒரு அழுத்தம் அதாவது சேகரிக்கப்பட்டிருக்க போது அந்த பிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சுற்று இந்த கம்பி சுழல்றதால இங்க ஒரு மின்னியக்க விசை வந்து உற்பத்தியா இருக்கு. அப்ப அது ரெண்டுடைய கூட்டுத்தொகை வந்து இது குறுக்கேன அழுத்தத்துக்கு சமனா இருக்க போகுது. இதுல இருந்து தூண்டப்பட்ட பின் மின்னியக்க விசைக்கான சமன்பாடை நாங்க எடுக்கலாம். இதுல ஓகே, அடுத்த பெருமானங்கள் தராங்க. 80 வோல்ட் 1.5 ஓம் 4 ஆம்பியர் ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு முழு சுமையுடன் தொழிற்படும் போது பின்வரும் கணியங்களை கணிக்கின்றாங்க. மோட்டார் வந்து 4 ஆம்பியர் ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு முழு சுமையுடன் தொழிற்படுது என்று சொல்றாங்க. மோட்டாரினால் உண்டாக்கப்படும் மின்னியக்க விசை. அப்ப இந்த சமன்பாடை நீங்க சரியா எழுதிட்டீங்கன்னு சொன்னா இனி இதுல பெருமானத்தை பிரதிகிறதா? 80 வோல்ட்னு தந்துக்கிறாங்க. மின்னோட்டத்துல பெருமானம் 4 ஆம்பியர். இது வந்து 1.5 தடை. இதுல இருந்து ஈக்கான பெருமானம் உங்களுக்கு தெரியும். $74 வோல்ட் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த முதலாவது சமன்பாடு சரியா இருந்தா தான் இதுக்கு பிறகு செய்ய போற கேள்விகள் சரியாகும். ரெண்டாவது, மோட்டருக்கு வழங்கிய வலு. மோட்டருக்கு வழங்கிய வலு என்று சொல்லும் போது
வலுவுக்கான சமன்பாடு 3 இருக்கு. அப்ப அதுல எதை பாவிப்பீங்க? I square R. ஐ ஸ்கொயர் ஆர் பாவிக்க போறீங்களா? ஐ ஸ்கொயர் ஆர் வந்து Oh, sir. வெப்பமாக விரியமாகும் வலுவுக்கு தான் நாங்கள் ஐ ஸ்கொயர் ஆர் பாவிப்போம். அப்ப இங்க நாங்க அதை பற்றி தேவையில்லைன்னு ஐ ஸ்கொயர் ஆரை பாவிக்கிறத விட நேரடியா EI minus I EI minus IR square. V into ஐஏ பாவிக்கலாம். E சமன் VI. அழுத்தம் தெரியும் என்பது மின்னோட்டம் தெரியும். நேரடியா பாவிக்கலாம். அந்த பி சமன் ஐ ஸ்கொயர் ஆர் என்னதுக்கு பாவிக்கிறேன்னு சொன்னா, இப்ப தடைகளின் ஊடாக மின்னோட்டம் போற நேரம் அங்க வெப்பம் உற்பத்தியாக்கப்படும். இந்த வெப்பம் விரியமாகிற வேலு அல்லது வெப்பமாக விரியமாக்கப்படுற வேலுவை கணிக்கிறதுக்கு தான் நாங்க ஐ ஸ்கொயர் ஆரை பாவிப்போம். இங்க மின் மோட்டாருக்கு பாவிக்கிற நேரம் நாங்க பி சமன் விஐ என்றே பாவிப்போம் நேரடியா. அப்ப இங்க 320 பேக் டண்டு வரப்போகுது. அடுத்த கேள்விக்கு தான் நீங்க என்ன செய்யணும்டா பாத்தீங்கண்டா அவன் கேட்கிறான், மோட்டரின் பொறிமுறை வலுப்பயப்பு திறனும் சாரி அதான் மோட்டரின் பொறிமுறை வலுப்பயப்பு திறனும் உராய்வு காரணமாக ஏற்பட்ட சக்தி இழப்புகளை புறக்கணிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மோட்டரின் பொறிமுறை பயப்பு திறன் கேட்கிறான். பயப்பு திறன் சொன்னா என்னது? இன்புட்டா அவுட்புட்டா? Output. அவுட்புட். என்ன பயப்பு என்று சொல்றது? அவுட்புட். இதுல சொல்றாங்க உராய்வு காரணமாக ஏற்பட்ட சக்தி இழப்புகளை புறக்கணிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப குறித்த ஒரு மின் மோட்டாருக்கு நீங்க குறித்த அளவு பெருமான வலுவை கொடுக்க போறீங்க. அந்த வலுவில் இப்ப அந்த சுருள் வந்து தடையை கொண்டிருக்கு. தடை கொண்டிருக்கிறதால அங்க தடைக்குள்ள மின்னோட்டம் காரணமா குறித்த அளவு வலு விரயம் கொண்டு இருக்க போகுது. அப்ப அவன் கேட்டது திறன் தானே, திறனுக்கான தொடர்பு எழுதும். திறனுக்கான தொடர்பு எழுதுற நேரம் எவ்வளவு சுருள விரயமாக்கப்பட்ட வலுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே மோட்டருக்கு வழங்கப்பட்ட வலுவில இருந்து நீங்க கழிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் தான் அவன் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சரா இருக்கு. திறன் தானே உங்கள்கிட்ட கேட்ட மோட்டரின் திறன் அவ நாங்க பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும். அப்ப இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சுருளில் விரயமாக்கப்பட்ட வலுவை கண்டுபிடிப்போம். சுருளில் விரயமாக்கப்பட்ட வலு தான் இந்த ஐ ஸ்கொயர் ஆர். இங்கதான் அந்த ஐ ஸ்கொயர் ஆரை பாவிக்கணும். ஏனென்றால் தடையில வெப்ப சக்தியாக விரயமாக்கப்பட்டிருக்கு. தடை ஆறினுடைய பெருமானம் 1/5 தானே. அப்ப இதை நாங்க பெருக்கின மாதிரி இருந்தா ஆரஞ்சு 30 15 125 எவ்வளவு பேரும் சுருக்கினோம்? 16 பேரை 15 24. 24 என்ன?
ஓகே 24 வாட் வருது. அப்ப மோட்டருக்கு வழங்கப்பட்ட வலு 320, அதுல விரயமாகினது 24. அப்போ மோட்டருக்கு வழங்கப்பட்டதுல இருந்து சுருள்ல விரயமாகினது கழிச்சு விட்டோம்னு சொன்னா சரி 320ல இருந்து 24 வெட்ட கழிக்கணும். இவ்வளவு இயங்குறதுக்கு வழங்கி இருக்கிறீங்க 320, அதுல 24 வெப்பமா விரயமாக இருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு மிச்சமா வரப்போறது அவுட்புட்டா வரப்போறது பாத்தீங்கன்னு சொன்னா 296 வெட்டா இருக்கும். இனி திறனுக்கான சமன்பாடுல கொண்டு நாங்க பிரதிட்டோம். மோட்டரின் திறன் வழங்கப்பட்டது 320, அதால மோட்டரால வழங்கப்பட்டது 296 200. கிட்டத்தட்ட 98.6. எவ்வளோடா 98.6 sir. 92.5 sir. 92.5 है ना. ம் 92.5% திறன் கண்டு வரும்போது நீங்க சதவீதத்துல கொடுத்து பழகுங்க. மேலே சியில் மோட்டருக்கு 6க்கும் ஓட்டம் 4 ஆம்பியருக்கும் தரப்பட்டுள்ள பெருமானங்கள் சுருள் அறை வெப்பநிலை 30 பாகை சியில் இருக்கும் போது உள்ள பெருமானங்களாகும் என கொள்க. மேலே சியில் மோட்டருக்கும் 6க்கும் ஓட்டம் 4 ஆம்பியருக்கும் தரப்பட்டுள்ள பெருமானங்கள் சுருள் அறை வெப்பநிலை 30 பாகசியில் இருக்கிற நேரம் உள்ள பெருமானங்கள் என கொள்ள சொல்லி சொல்றாங்க. மோட்டரை பல மணித்தியாலங்களுக்கு ஓடவிட்ட பின்னர் வோல்ட் அளவு V ஆனது 80 வோல்ட்டில் மாறாமல் இருக்கும் போது சுருளில் உள்ள ஓட்டம் 3.6 ஆம்பியருக்கு விழுந்துள்ளதென காணப்பட்டது. சுருளின் புதிய வெப்பநிலை நிலையை கணிக்க 0 பாகை சியில் சுருளின் திரவியத்தின் தடை வெப்பநிலை குணகம் உங்களுக்கு தரப்பட்டது. அப்ப உங்கள்ட்ட இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா சுருளினுடைய புதிய வெப்பநிலையை கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையோட தடையினுடைய பெருமானம் மாற்றம் அடையும். அப்ப வெப்பநிலையோட தடைக்குரிய தொடர்பு பார்த்தோம்னு சொன்னா R theta சமன் R0 1 plus alpha theta. இப்ப உள்ள அந்த தடை பெருமானம் எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் இருந்த தடை பெருமானம் எனக்கு தெரியும் 1.5, அதாவது 30 பாகசியில்.
அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 80 வோல்ட்லயே இது மாறாம இருக்கு. V7 IRல போட்டா இங்க R தீட்டாக்கு பதிலா 80 3.6 போடலாம். இங்க போட்டுக்கிற தீட்டா வந்து வெப்பநிலை மாற்றம். அப்போ வெப்பநிலை மாற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா பிறகு அந்த வெப்பநிலை ஆரம்பத்துல இந்த வெப்பநிலையோட கூட்டி விட்டா எனக்கு என்ன வெப்பநிலை என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா மின்னியக்க விசை ஈக்கான தொடர்புடுத்துறாங்க. என்ன மின்னியக்க விசை ஈக்கான தொடர்புடுத்த நேரம் அதுல இதை நேரடியா நாங்க அப்ளை பண்ண இயலாது. இதுல இருந்து தான் கண்டு போடணும். என்ன சொன்னா அது தொடர்ச்சியா வேலை செஞ்சு கொண்டிருக்கின்ற கட்டாயம் பின் மின்னியக்க விசையும் இங்கே இருக்கும். இதுல உருவாகின பின் மின்னியக்க விசை நான் கணிச்சு வச்சுக்கிறேன். எவ்வளவு வந்தது 74 3.6. இப்போ இதைத்தான் நீங்க இப்ப ஆர் தீட்டாவுக்காக இங்க அப்ளை பண்ணணும். சரி, ஏன் நான் இதை பாவிச்சனாண்டி விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ச்சியா இது இந்த மின் மோட்டார் சுத்தி கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ச்சியா சுத்தி கொண்டிருந்தா கட்டாயம் பின்மின் இயக்க விசை உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ பின்மின் இயக்க விசையில ஒரு அந்த சமன்பாடுல இருந்தா நாங்க இப்ப இருக்கிற அந்த ஆர் தீட்டாவுக்கான பெருமானத்தை நான் கணிக்கணும். சரியா? நேரடியா 80 போட்டா பிழைச்சிடும். அது என்றால் இந்த நாங்க பின்மின் இயக்க விசையை விட்டுட்டு செய்யற மாதிரி போயிடும். ஆல்பா பெருமானம் தந்திருக்காங்க. எவ்வளவு ஆல்பா 0.004 வாகை செல்சியஸ் -1 வராங்க தீட்டா. இதை நாங்க சுருக்கலாம். 1/0.6 தர இப்ப 1.5 இங்க வருமா இருந்தா இதை 4 தர 10^32 போடலாம் இன்டு தீட்டா. ஸோ இதுல இருந்து நாங்க எதை பெருக்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவோம். 6×5 30, 6×1 வரும். அப்ப 92 வரப்போகுது. ஏன்னா இங்க 90 தர 10^2. அப்ப இங்க 100×90 -1 வந்தா 100 -90 இங்கால கூட்டுப்பட்டு கொண்டு ஒன்றை கொண்டு அங்கால கொண்டு போறேன். இங்க 10^2 மேல போச்சுன்னா 100
100 × 90 சய 1 வரும். கோமசி எடுத்தா 100 சய 90 × 90 4 பேரா 10 சய 3 தீட்டா. அப்ப இதுல இருந்து 1 × 9 தர அப்ப இங்க வெப்பநிலை வித்தியாசம் வந்து 27.78 பாகை செல்சியஸ் என்று வரும். ஆரம்ப வெப்பநிலை 30 பாகை. அப்ப இதுல இப்ப கேட்டது சுருளின் புதிய வெப்பநிலை கேட்கிறாங்க. அப்ப ஆரம்ப வெப்பநிலையோட இப்ப இருக்கிற வெப்பநிலையை நீங்க கூட்டணும். நான் இதுல சின்ன ஒரு புல ஒன்று விட்டேன் பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆர் தீட்டா, இந்த ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் வர்றது 0 பாசியில உள்ள தடையிட பெருமானம் தான் இங்க போடணும். என்ன ஆர் நோட். அப்ப இங்க ஆர் நோட்டுக்கு பதிலாக நான் பிரதியிட்டிருக்க வேண்டியது ஆர் 30 பாகையில தான் அது ரெண்டு தந்தாங்க. அப்ப இங்க ஆர் நோட் 1 + ஆல்பா 30 என்று வந்து போட்டு, இனி இதுல இருந்து ஆர் நோட்டுக்கு பதிலாக நான் இதைத்தான் பிரதிட்டு இருக்கணும். 1.5 கீழ் 1 சக 30 ஆல்பா. அதை நான் கவனிக்கல பாத்தீங்களா. அப்ப இங்க இந்த 1.5 கீழ் 1 சக 30 ஆல்பாண்டு வந்திருக்கணும். ஏன்னு சொன்னா அவன் 30 பாசியில கேள்வி தந்துக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த சமன்பாடுல ஆர் நோடு போடைக்குள்ள இந்த ஆர் நோடுன்றது 0 பாசியில உள்ள தடையின பெருமானம் தான் இந்த ஆர் நோட். அப்ப நான் இங்க இதுல 1.5 நேரடியா போட்டா பிள்ளை. இதுல இருந்து நீங்க ஆர் 30ல இருந்து நீங்க ஆர் நோட்டுக்கான தொடர்பு எடுக்கணும். இங்க 1 சக 30 ஆல்பான்ற ஒரு இதுக்கும் பெறப்போகுது. அதையும் நீங்க இதுல போட்டு செய்யணும்.
ஸோ 550 9ஆல் பிரிக்கணும். கிட்டத்தட்ட 61.1 கிட்ட வருது. அவன் இந்த பிரதியீடுகள் செய்கிற நேரம் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? அவன் உங்களை சுத்தி விட்டுறான். பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ஆர் டீட்டா சமன் ஆர்0 1 + ஆல்ஃபா டீட்டான்னு போகிற நேரம் இங்கே 0 பாசியில் உள்ள தடைக்கு பதிலாக நான் 30 பாசியில் உள்ள தடையை நேரடியாக பிரதியிட்டு விட்டேன். அப்போ அது பிழைச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிரகாரம் இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக பச்சு கொண்டு போயிடும். அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் R0 சொன்னால் 0 பாகை சியில் என்ன தடை பெருமானம் இருக்குதோ அதை நீங்கள் கண்டு அதில் பிரதியிடணும். ஓகே, பாட்டை பாருங்க. மின் மோட்டார் வாகனங்களின் சில்லுகளை சுழலச் செய்வதற்கு பேட்டரிகளினால் இயக்கப்படும் நேரோட்ட மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தடுப்புகளை பிரயோகிக்கப்படும் போது அத்தகைய வாகனங்களில் உள்ள அதே மோட்டார் ஒரு நேரோட்ட புறப்பாக்கியாக தொழிற்பட செய்யப்படுகின்றது. வாகனங்களில் உள்ள அதே மோட்டார் ஒரு நேரோட்ட புறப்பாக்கியாக தொழிற்பட செய்யப்படுகின்றது. வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தியில் ஒரு பகுதி அப்புறப்பாக்கியை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் அதே வாகனத்தின் பேட்டரியை மீளவேற்றுவதற்கு புறப்பாக்கி பயப்பு பயன்படுத்தப்படுகிறது. தெளிவாக வாசிப்போம். மின் மோட்டார் வாகனங்களின் சில்லுகளை சுழலச் செய்வதற்கு மற்றது பேட்டரிகளினால் இயக்கப்படும் நேரோட்ட மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வாகனங்களில் சில்லுகளை சுழலச் செய்யறதுக்கு பேட்டரிகளால் இயக்கப்படுற நீரோட்ட மின் மோட்டார் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அதே நேரம் தடுப்புகளை பிரயோகிக்கும் போது அத்தகைய வாகனங்களில் உள்ள அதே மோட்டார் ஒரு நேரோட்ட புறப்பாக்கியாக தொழிற்பட செய்யப்படுகிறது. தடுப்புகளை பிரயோகிக்கும் போது ஒரு நேரோட்ட புறப்பாக்கியா தொழிற்படுதான்.
வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தியில் ஒரு பகுதி அந்த புறப்பாக்கியை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. வாகனம் இயங்குறதால வர இயக்கப்பாட்டு சக்தியில குறிப்பிட்ட அளவு வந்து அந்த புறப்பாக்கியை வந்து இயக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. பின்னர் அதே வாகனத்தின் பேட்டரியை மீள ஏற்றுவதற்கு, அதாவது சார்ஜ் பண்றதுக்கு புறப்பாக்கி பயப்பு பயன்படுத்தப்படுகிறது. பிரேக்கை பாவிக்கிற நேரம் நீரோட்ட புறப்பாக்கிய தொழிற்படுதான். அந்த புறப்பாக்கி பிறகு அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நீரோட்ட மோட்டாரை எங்கனம் ஒரு நீரோட்ட புறப்பாக்கியாக தொழிற்படுத்துவீர்? நீரோட்ட மோட்டருக்கும் நீரோட்ட புறப்பாக்கிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன சொல்லுங்க? நீரோட்ட புறப்பாக்கி, நீரோட்ட மோட்டார்கள் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன சொல்லுங்க? அது கரண்ட்டை கொடுத்தா சுத்தும், இது சுத்தி கரண்ட்டை கொடுக்கும். ஸோ அதைத்தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு நீரோட்ட மோட்டரை எங்கனம் ஒரு நீரோட்ட புறப்பாக்கியாக தொழிற்படுத்துகிறது கேட்குறாங்க. என்ன செய்யலாம்? நீரோட்ட மோட்டார்னு சொன்னா என்ன சொல்லுங்க? பள்ளத்துல காரை விடணும். என்ன செய்யணும்? என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பள்ளத்துல காரை விடணும் சார். அப்படி எழுதக்கூடாதுடா. பிசிக்ஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். சொல்ல வர விஷயம் நாங்க இப்படி இருக்கோம். சொல்ல வர விஷயம் சரி. என்ன நீரோட்ட மோட்டர்ண்டா நீ கரண்டை கொடுத்து இயக்க வைக்கிற. இப்ப என்ன செய்ய போற? அதை இயங்க வைக்கிறதன் மூலம் மின்னோட்டத்தை உற்பத்தி செய்யணும்டா. அந்த அந்த மோட்டரை இயங்க வைக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? நீ ஒரு விசையை கொடுக்கணும் தானே. அப்ப அந்த கொடுக்குற விசை தான் என்னவா இருக்க போகுது? ஒரு பொறிமுறை விசையா இருக்க போகுது. அந்த பொறிமுறை விசையை கொடுத்து அந்த மோட்டரை சுழலை செய்கிறது. அதான் நீ சொன்ன மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு பள்ளத்துக்குள்ள விட சொல்லு. பள்ளத்துக்குள்ள விடுற நேரம் என்ன நடக்கும்? வேகமா சுத்தும். அந்த ஒரு சரிவுல ஒரு வாகனம் கொண்டு போற நேரம் வேகமா சுழல போகுது. அப்ப வேகமா சுழறதுக்குரிய காரணம் அங்க அந்த வாகனத்தினுடைய நிறை வந்து அங்க ஒரு விசையா தொழிற்பட போகுது. இதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கொண்டு ஒரு பிசிக்ஸ் டேர்ம் சொல்றதானே. நீங்க கணக்கு படிச்சிருக்கீங்க மெக்கானிக்ஸ்ல, பொறிமுறை விசை. அப்ப அந்த பொறிமுறை விசையை வழங்குறது மூலம் அந்த மோட்டரை என்ன செய்ய போறீங்க? சுழலை செய்ய போறீங்க. உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் தெரியும், ஆனா எழுதுற மெதட் பிரச்சனையா இருக்கு. அது காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க எக்ஸாம் செய்யறீங்க, எக்ஸாம் பேப்பர் செய்து பார்க்கறது இல்லை. செய்தா ஃபைனல் எக்ஸாம் தான் செய்யணும்னு நீங்க இருக்கிறது சரியா? அப்ப இதுக்கு நீங்க எழுத வேண்டியது எப்படின்னு சொன்னா, பொறிமுறை விசையை பிரயோகிப்பதன் மூலம் மோட்டரை இயங்க செய்வதன் மூலம் மோட்டரின் சுருளை சுழலை செய்வதன் மூலம் சொல்லி சொல்லலாம். சரியா? அதை கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க வழங்குற விசை வந்து பொறிமுறை விசை. அந்த பொறிமுறை விசை தான் இப்ப மோட்டருக்குள்ள இருக்கிற அந்த சுருளை வந்து சுத்த வைக்க போகுது. உருவில் உள்ள இரு வரிப்படங்களை உமது விடைத்தாளில் பிரதி செய்து பேட்டரியை ஏற்றுவதற்கு நீரோட்ட புறப்பாக்கி பயப்பை எங்கனம் தொடுப்பீரென காட்டுக. ஓகே, எப்படி தொடுக்கணும் சொல்லுங்க பாபு. இப்ப நீங்க அந்த மோட்டரை இயக்க வைப்பதன் மூலம் மின்ன பிறப்பிக்கிறீங்க. அந்த மின்ன பிறப்பிக்கிறதால இப்ப பேட்டரியை சார்ஜ் பண்ண போறீங்க. பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்னு சொன்னா நீங்க இந்த பேட்டரியையும் நீரோட்ட புறப்பாக்கியிலையும் பிளஸ் ஐம் இணைப்பீங்களா, பிளஸ் ஐம் மைனஸ் ஐம் இணைப்பீங்களா?
எப்படி இணைக்கணும்? Plus sign, plus sign. பிளஸ் Plus பிளஸ் sign, plus sign. பிளஸ் இணைச்சா என்ன நடக்கும்? ஏன் பிளஸ் சைன் Motor மைனஸ் சுத்தும். இணைக்க கூடாது? ஏன் பிளஸ்ஸையும் மைனஸையும் இணைக்க கூடாது? பிளஸ்ஸையும் இணைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிளஸ்ஸையும் மைனஸையும் இணைக்காததுக்கு காரணம் என்ன? நீங்க சொன்ன விட சரி, பிளஸ்ஸையும் தான் நினைக்கணும். Plus sign, minus sign நினைச்சா பேட்டரியில இருந்து கரண்ட் போகுமே தவிர சார்ஜ் ஆகாது பேட்டரி. ரைட், குட். அங்க தொடர அணைப்பமா இருந்தா அங்க என்ன நடக்கும்? சுற்றுல மின்னோட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்க போகுது. ஸோ அப்ப பேட்டரி சார்ஜ் ஆகிறது சரியான குறைவா இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? பிளஸ்ஸையும் இணைப்பீங்க, மைனஸையும் இணைக்கணும். அப்ப இங்க இருந்து பிளஸ்ஸோட பிளஸ் இணைப்பீங்க, மைனஸோட மைனஸ். அப்ப இது மின் மோட்டாரை வச்சு முழு கேள்வியையும் கேட்டு முடிச்சுட்டாங்க. அப்ப உங்களுக்கு மின் மோட்டாரை பற்றி ஒரு ஐடியா ஒன்று இருந்தா தான் இதை நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன சமன்பாடுகளை பாவிச்சு செய்யறதான் கேள்வியா இருக்கு. இதுக்குள்ள இப்படி இந்த பின் மின்னியக்க விசை அப்படியான சில விஷயங்கள் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது. அவ்வளவுதான் இந்த கேள்வியில் உள்ள வித்தியாசம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.